ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த வேளையில் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவராய் கர்த்தரை நாம் ஆராதித்து இந்த டிசம்பர் மாதத்தினுடைய ஆசீர்வாதமான வார்த்தையை, தீர்க்கதரிசன வார்த்தையை இந்த நாளில் நாம் கேட்கவிருக்கிறோம். நம்முடைய தேவாதி தேவன் அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 1:12 வாசிக்கிறோம், நான் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்கலாம். 11 மாதங்கள் முடிந்து 12 மாதங்கள் நுழைந்து விட்டோம். ஆனாலும் கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே, தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறவில்லையே என்ற கவலையோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கான நற்செய்தி இந்த நாளில் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையில் தீவிரமாய் நமக்காக வேலை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் தீவிரமாய் நமக்கு காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட கர்த்தரை நாம் பாடி ஆராதித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படி ஜெபத்தோடு கூட நாம் காத்திருப்போமாக. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி, காற்றை அனுப்பி காடையை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் கொடுப்பி, உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும், என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும், ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும், என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும்,
ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஆம், அவர் அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் இந்த நாள் அதிசயங்களை நாம் காணும்படியாக நம்மை அவர் ஆனந்த தைலத்தில் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த நாள் அவர் பெரிய காரியங்களை நம் மத்தியில செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று நாம் வாசிக்கிறபடி, வசனத்துல வாசிக்கிறபடி, ஏசாயால இருக்கிறபடி நாம் இந்த நாள் நம்முடைய இருதயம் பூரிக்கும்படியாக, நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும்படியாக அவர் பெரிய காரியங்களை, அதிசயங்களை அவர் நம்மளுக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிற தேவனாய் இந்த நாளில் உங்களுக்கு இறங்கும்படியாக அவர் இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்யும்படியாக அவர் இந்த வேளையில அவர் கடந்து வந்திருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். அப்பா, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நீங்கள் நிறைவேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம். சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துறதற்காக ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலால் எல்லாம் கூடுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையினால் எல்லாம் கூடுமே. உம் வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அவர் ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை எல்லாம் அவர் அகற்றி போட்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மையினால் அவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அவர் மாறாவி நீரை, கசப்பா இருந்த மாறாவி நீரை அவர் மதுரமாய் மாறப்பண்ண தேவன். உங்க வாழ்க்கையை அவர் இருக்கிற கசப்புகளை எல்லாம் அகற்றி போட்டு உங்கள் வாழ்க்கையை மதுரமாய் அவர் மாறப்பண்ணும்படியாக, அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவர் இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும்,
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் துதியாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆம், ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது என்ன வார்த்தை என்றால், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சங்கீதம் 92 வாசிக்கிறபடி, கர்த்தரை நம்பியிருக்கிற நீங்கள் நிச்சயமாவே செழிப்பீர்கள். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ ஆண்டவர்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர் என்று சங்கீதக்காரனோடு கூட இணைந்து நாமும் சொல்லத்தான் போகிறோம். அவர் செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து நம்மை நாட்டுகிற தேவனாய் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஃபாதர். அவருடைய வார்த்தையினால இருள்கள் எல்லாம் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறது. வியாதி என்ற இருள், கடன் என்ற இருள், துக்கம் என்ற இருள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. Thank you Lord, hallelujah. வியாதிகள் பலவீனமெல்லாம் அவர் வார்த்தையாலே மாறி போகும். வியாதிகள் பலவீனமெல்லாம் அவர் வார்த்தையாலே மாறி போகும். துக்கம் மாறிடும், துன்பம் மாறிடும், துக்கம் மாறிடும், துன்பம் மாறிடும். நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆம், அவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது என்ன வார்த்தை என்றால், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். ஒருவேளை நீங்கள் கடன் தொழிலினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால், அவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ இனிமே கடன் வாங்க மாட்டாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி, உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி அவர் தாமே தரித்திரரான தேவனா இருக்கிறார். இந்த நாளில் அவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை, அவர் சொன்ன வார்த்தையை அவர் தீவிரமாய் நிறைவேற்றும்படியாக உங்களுக்காக அவர் கடந்து வந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. அவரை நம் நன்றியோடு கூட துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Father. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம்.
வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் நம் அருகில் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் நம் அருகில் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். அதிசயம் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அதிசயம் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கின்றவர் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம் குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் மத்தியில் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் மக்கள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் மத்தியில் வசிக்கிறார். Thank you Lord. Hallelujah. Thank you Father. நன்றி சுவாமி. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Lord. Thank you Father. அதிசயம் இயேசுவே உமது நாமமே. அதிசயம் இயேசுவே உமது நாமமே. அதிசயம் இயேசுவே உமது நாமமே. அதிசயம் இயேசுவே உமது நாமமே. நீர் அதிசயமானவர், அற்புதம் செய்கின்றவர். நீர் அதிசயமானவர், அற்புதம் செய்கின்றவர். நீர் அதிசயமானவர், அற்புதம் செய்கின்றவர். ஆமென். கலாத்தியர்ல வாசிக்கிறோம், நமக்குள்ள ஆவியை அளித்து நமக்குள்ள அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளில் அவர் பெரிய காரியங்களை அவர் இந்த மத்தியில செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் சிறிது நேரம் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் டிசம்பர் மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் டிசம்பர் மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியானது நான் முதலிலே சொன்னது போல எரேமியா 1:12 நான் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆமேன். நம்முடைய தேவாதி தேவன் அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் தீவிரமாய் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு சாதாரணமாய் செயல்படுகிற தேவன் அல்ல. He is not slow in the action. அவர் நமக்காக பெரிய காரியங்களை தீவிரமாய் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் ஒரு சிறையிறப்பில் இருக்கலாம். ஏசாயா 51 வாசிக்கிறோம், சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான்.
ஆம், ஒருவேளை நீங்கள் சிறையிருப்பில் இருக்கலாம். கடன் என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு, பலவீனம் என்கிற சிறையிருப்பில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். துக்கம் என்கிற சிறையிருப்பில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். பலவீனம் என்ற சிறையிருப்பில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். சமாதான குறைவு என்ற சிறையிருப்பில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். அல்ல, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறார். என்ன வார்த்தை? அந்த வார்த்தை, சிறைப்பட்டு போன நீங்கள் தீவிரமாய் விடுதலை ஆவீர்கள். சிறைப்பட்டு போயிருக்கிற நீங்கள் தீவிரமாய் விடுதலை ஆவீர்கள். நீங்கள் இந்த அப்ப கடங்கிலே அப்பம் கிடையாமல் நீங்கள் செத்து போவதில்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்கள் இந்த நாளில் கர்த்தராகிய தேவன் உங்களை விடுதலை ஆக்கும்படியாக, இந்த வெளியில் தீவிரமாய் உங்களை விடுதலை ஆக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பார்வோன் யோசேப்பை அழைப்பித்த போது அவனை தீவிரமாய் காவல் கடங்கிலிருந்து கொண்டு வந்து பார்வோன் முன்னாய் நிறுத்தினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆமே, யோசேப்பு சிறைச்சாலையில் அநியாயமாய் அவர் குற்றம் சாட்டப்பட்டு அநியாயமாய் அவர் அந்த சிறைச்சாலையில் இருந்தார். ஆனாலும் அந்த உபத்திரவத்தை அவர் பொறுமையோடு கூட சகித்தார். ஆண்டவராய் கர்த்தர் அவர் உபத்திரவத்தை நினைத்து அவர் மேல் கிருபை வைத்து அவரை ஒரே நாளில் அவரை தீவிரமாய் விடுவித்தார். சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கி அவர் எகிப்து தேசம் முழுமைக்கும் அவர் அதிபதியாக்கின தேவனாக இருக்கிறார். கர்த்தர் அந்த பெரிய ஒரு அற்புதத்தை செய்வதற்கு காரணமாக இருந்தது கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற வரம், அந்த இன்டர்பிரேட் பண்ணுகிற வரத்தை, டீமுக்கு இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய வரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு கொடுத்திருந்தபடினால் பார்வோனுக்கு சொப்பனம் வந்தபோது அந்த சொப்பனத்துக்கு அவர் அர்த்தம் சொன்னது நிமித்தமாக பார்வோன் அரண்மனையில் எகிப்து தேசம் முழுசுக்கும் அதிகாரியாக்கினதை நாம் பார்க்கிறோம். அதே தேவன் இந்த நாளில் உங்களை விடுவிக்கும்படியாக அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இந்த வேளையில் சிறையிருப்பில் இருந்தாலும், உங்களால் எங்கேயுமே போக முடியாமல் ஒரு சிறையிருப்பில் நீங்கள் தவித்து கொண்டிருந்தாலும், சிறைச்சாலை போன்ற ஒரு அனுபவத்தினுள்ளாய் இருந்தாலும், அவர் இந்த நாள் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சிறைச்சாலையிலிருந்து உங்களை தீவிரமாய் விடுதலையாக்கி உங்களுக்கு அதிகாரி என்ற பதவியை அவர் கொடுக்கிறார். உங்களை நன்மைகளால் அவர் நிரப்புகிறார். உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துகிறார். அன்று யோசேப்புடைய பேரை பெருமைப்படுத்தினார். தேவாதி தேவன் ஒரு சிறைச்சாலை கைதி என்ற நிலைமையிலிருந்து அவனை உயர்த்தினார். தீவிரமாய் யோசேப்புக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுகின்றதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, நாளை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் தீவிரமாய் உடைய வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக இந்த வேளையில் அவர் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை நீங்கள் இன்னும் சுதந்திரத்துக் கொள்ள முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேளையில் நான் இதோ இங்கே இருக்கிறேன், உனக்காய் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒருவேளோட காரியங்கள் அமைதியாக இருக்கிறது என்று நீங்கள் கலங்கி தவிக்க தேவையில்லை. அமைதியாய் இருந்தாலும் அவர் அமைதியின் மத்தியிலும் புயலின் மத்தியிலும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதம் 138ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஏலிருந்து இசட் வரை எல்லா காரியங்களையும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு யோசேப்பை உயர்த்தின தேவன் இந்த நாளில் உங்களை உயர்த்தும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். யோசேப்புக்கு கிருபை கொடுத்த தேவன், ஒருவேளை ஒரு கைதி ஒரு சிறைச்சாலையிலிருந்து ஒரு சிங்காசனத்துக்கு உயர்த்தின தேவன். ஆமென். அவர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எஸ்ஐயா 61ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியுடைய கொடுக்கிற தேவன் என்று. அவர் ஒடுக்கப்படுகிற எல்லாருக்கும் நீதி நியாயத்தையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் யோசேப்பு ஒடுக்கப்பட்ட நிலைமையில் அநியாயமாய் பழி சுமத்தப்பட்டு அவர் சிறைச்சாலையில் இருந்தார். ஆனால் அவருக்கு தேவன் செய்த நீதி என்ன? தேவன் அவரை விடுதலையாக்கி எகிப்து தேசம் முழுசுக்கும் அவரை அதிகாரியாக்கினார். தன் சொந்த குடும்பத்தை பராமரிக்கும்படி ஆண்டவராய் கர்த்தர் அவருடைய பேரை பெருமைப்படுத்தினார். அவருக்கு யோசேப்புக்கு புகழையும் கனத்தையும் கொடுத்தார். நாம் கர்த்தருடைய வேதம் நமக்கு இவ்வளவு இப்படியாய் நம்மளுக்கு சொல்லுகிறது. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம், நான் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். ஆம், அவர் நம்மை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் அவர் சிறந்திருக்கும்படியாக அவர் செய்கிறார். உங்கள் பேர் எல்லாராலும் அறியப்படும். சகல ஜனங்களாலும் நீங்கள் அறியப்பட்டிருப்பீர்கள். சகல ஜனங்களை பார்க்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அவர் உங்கள் சிறையிருப்பை இந்த வேளையில் அவர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. உங்களுக்கு பெரிய பெரிய பதவிகளை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களை உலகம் சொல்லியிருக்கலாம், நீ ஒன்றுக்குமே லாயக்கற்றவள், நீ தகுதியற்றவள், யூ கான் டூ எனிதிங்.
யூ ஆர் அன்எலிஜிபிள், யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு கெட் அ ஜாப் அப்படின்னு கூட உங்களை சொல்லி கொண்டிருக்கலாம். நீ இந்த வேலையை பெறுவதற்கு தகுதி இல்லை, உனக்கு ஞானம் இல்லை என்று சொல்லி கொடுக்கலாம். ஆனால் உங்கள் மேல கிருபை வைக்கிற தேவன், உங்களை அதிகமாக நேசிக்கிற தேவன், உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்த தேவன், உங்களுக்காக வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தின தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக யோசேப்புடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்த தேவன், யோசேப்புடைய வாழ்க்கையில் நீதியை விளங்க பண்ணின தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீதியை விளங்க பண்ணும்படியாக, உங்களை ஒடுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக, உங்களை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக அவர் இந்த வேலையில கடந்து வந்திருக்கிறார். நாம் கர்த்தரை நோக்கி இந்த வேலையில நாம் கூப்பிடுவோமாக. கர்த்தாவே, எங்களுடைய நிலைமையை நீங்கள் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். சிறைப்பட்டு போயிருக்கிற என்னை இப்பொழுது தீவிரமாய் விடுதலையாக்குறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது நிச்சயமாவே உங்க வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதனால எஸ்தர்ல நம்ம வாசிக்கிறோம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அதுக்கு முந்தின வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆமான் என்ற பொல்லாத சத்ரு யூத ஜனங்களை அழிக்கும்படியாக, சிறியோர் பெரியோர் குழந்தைகள் எல்லாரையும் அழிக்கும்படியாக ராஜாவினால் கட்டளையை வாங்கி கொண்டு அந்த கட்டளையை தீவிரமாய் பிறப்பிக்கும்படியாக அஞ்சற்காரர் அந்த கட்டளையை கொண்டுட்டு போனதை நாம் பார்க்கிறோம். அந்த கட்டளையினுடைய கொண்டு எல்லா மக்களுக்கும் கொண்டு சென்றதை பார்க்கிறோம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தீவிரமாய் அஞ்சற்காரர் அந்த கடிதத்தை கொண்டு போகிறார்கள். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது? யூத ஜனங்களை அழித்து நிர்மூலமாக்கப்பட வேண்டும், சிறியோர் முதல் பெரியோர் வரை குழந்தைகள் எல்லாரும் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்பதை அந்த கட்டளையா இருக்கிறது. ஆண்டவரை கர்த்தர் இந்த வேளையில சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லா கையெழுத்தையும் அவர் குலைத்து போடுகிற தேவனா இருக்கிறார். அவர் சிலுவையில குலைத்து போட்டார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நமக்கு விரோதமாக இருந்த கட்டளைகளை அவர் குலைத்து போட்டு அவரது சிலுவையின் ரத்தத்தினால அந்த சத்ருவை ஜெயித்த தேவனா இருக்கிறார். அவர் இந்த வேளையில உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய பாரம்பரியமாய் ஜெனரேஷனல் கர்ஸ்ல நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். என்னுடைய தகப்பனாருக்கு ஒருவேளை டயபெட்டிக் இருந்தது, எனக்கும் வரும். அவங்களுக்கு கார்டியாக் ப்ராப்ளம் இருந்தது, அவங்களுக்கு இதயத்தில் ப்ராப்ளம் இருந்தது, எனக்கு இருந்தது, எனக்கும் கண்டிப்பா வரும்னு சொல்லி டாக்டர் கூட சொல்லி கொண்டிருக்கலாம். ஒருவேளை மரபு சார்ந்த வியாதிகள் எனக்கு வந்து விடுமோ என்று சொல்லி எங்களை பயந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து இப்பொழுது அவர் குலைத்து போடுகிறார். உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட எல்லா சாபமான வார்த்தைகளையும் அவர் நிலையில கிறுக்கி உங்களுக்கு நன்மையான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவர் சிலுவையில சிந்தின அவருடைய ரத்தம் நமக்காக யாவற்றையும் பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. ஆபேல் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமா இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள் என்று எபிரேயரில் நாம் வாசிக்கிறபடி, ஆமே, நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிற ரத்தம் உங்களுக்காக நன்மையானவர்களை பேசுகிற ரத்தம், உங்களுக்காக நன்மையான காரியங்களை செய்கிற ரத்தமா இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் பிதாவிடத்தில் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்யும்படி அவருடைய கண்கள் இந்த நாளில் உலாவிக் கொண்டிருக்கிறது. சங்கீதம் 34 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது. ஆமே, நீதிமான இருக்கிற உங்கள் மேல, அருமையான சகோதர சகோதரிகளை உங்கள் மேல கர்த்தர் வேளையில நோக்கமா இருக்கிறார். அந்த நோக்கமா இருப்பதனால் என்ன பலன்? உங்களுக்கு நன்மைகள் உண்டாகிறது, உங்களுக்கு அதிசயங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். உங்கள் சிறையிருப்பிலிருந்து அவர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை ஒரு அற்புதமான ஒரு சாட்சியாய் அவர் நிறுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அந்த ஆமான் மூலமாக்க பிறப்பிக்க ஆமான் ஏற்படுத்தின அந்த சதி யூத குணத்தை அழித்து நிர்மூலமாக்க வேண்டும் என்று ராஜாவிடத்தில் அனுமதி பெற்று கட்டளை பெற்று அந்த அஞ்சற்காரர் எல்லா இடத்திலையும் கொண்டு சென்றார்கள், யூத ஜனம் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் எஸ்தர் தன் தாதிமாரோடு இணைந்து 3 நாட்கள் ஒன்றும் சாப்பிடாமல் ஜெபித்தார். ஜெபித்த போது கர்த்தராகிய தேவன் அந்த ராஜாவுடைய கண்களில் எஸ்தருக்கு தயை கிடைக்கும்படியாக செய்தார். அந்த கட்டளை மாற்றப்பட்டது. யூத ஜனம் அழிந்து நிர்மூலமாக வேண்டும் என்ற கட்டளை மாற்றப்பட்டு சூசான் நகரம் கலங்கிற்று என்ற வசனத்தை வாசிக்கிறோம். அதே சூசான் நகரம், கலங்கி கொண்டிருந்த சூசான் நகரத்தை ஒரு ஆர்ப்பரிக்கிற நகரமாய் அவர் மாற்றினார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே தேவன், ஒருவேளை நீங்கள் கலக்கத்தில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வாழ்க்கை அவ்வளவுதான் அழிந்து போய் விடுமோ, அவ்வளவுதான், எனக்கு இந்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் பயன்படுத்துறேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேலைக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கலக்கத்தை மாற்றும்படி நான் வந்திருக்கிறேன், நீங்கள் அழிந்து போவதில்லை, உங்களுக்கு முன்பா ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று கர்த்தராகிய தேவன் இந்த வேளையில் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த யூத குணம் அழிந்து நிர்மூலமாக என்ற கட்டளையை மாற்றினார். எஸ்தரும் தாதிமார்கள் பண்ண ஜெபத்தை கேட்டு மாற்றினார். இந்த நாளில் நீங்கள் பண்ணுகிற ஜெபங்களை கேட்டு அவர் உங்களுக்கு விரோதமாக இருந்த தீங்குகளை அவர் குலைத்து போடுகிற தேவனா இருக்கிறார்.
உங்களுக்கு விரோத வல்லமைக்கிற சத்துரு வைத்திருக்கிற தீய திட்டங்களை அழித்து போட்டு அவர் வைத்திருக்கிற நன்மையான திட்டங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். உண்மை நம்புகிற மனிதர்களுக்கு நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். அவைகளை நாம் கண் காணவில்லை, நம் காது கேட்கவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் பெரிய நன்மைகளை செய்கிறார். அவர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிய நன்மையா இருக்கிறது. It is not a small miracle, it is a big miracle. Thank you, Father. You will be a mighty witness for God's power and love. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிற்கும் அவருடைய வல்லமைக்கும் நீங்கள் ஒரு பெரிய சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த வேளையில் ஆவியானவர் தம்முடைய வல்லமையை உங்கள் மத்தியில் அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். உங்களை அற்புத சாட்சிகளாய் அவர் நிறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் அவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் என்ன வார்த்தையை உன்னுடைய வாழ்க்கையில் சொன்னேனோ அந்த வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். நான் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். இந்த நாளில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு வேளை இந்த கடைசி மாதத்தில், இந்த வருடத்துடைய கடைசி மாதத்தில், டிசம்பர் மாதத்தில் நீங்கள் இருக்கலாம். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றும்படியாக இந்த வேளையில் அவர் கடந்து வந்து விட்டார். அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதம். இந்த மாதம் தீவிரமாய் கர்த்தர் உங்களுக்காய் வேலை செய்கிற மாதம். ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம், சத்ருவானவன் பயங்கரமாய் என்னோட வாழ்க்கையில தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நான் அழிந்து போய் விடுவேனோ, ஒருவேளை நான் தோல்வியை சந்தித்து விடுவேனோ என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சத்ரு எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் என்னுடைய வார்த்தையை உன்னுடைய வாழ்க்கையில தீவிரமாய் நிறைவேற்றுவேன். அது எப்படிப்பட்ட வார்த்தை? நம்மை ஆசீர்வதிக்கும்படியான வார்த்தை. உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தை, உங்களை தழும்புகளால் சுகமாக்கி விட்டேன் என்ற வார்த்தை, பலவீனங்களை அகற்றி போட்டேன் என்ற வார்த்தை, உன் வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த வேளையில பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நிச்சயமாவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அற்புத சாட்சிகளாய் விளங்குவீர்கள். கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த வேளையில ஜெபிப்போமாக. அன்புள்ள இயேசப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் பகிர்ந்து கொண்டேன் அப்பா. நான் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவன், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அற்புத சாட்சியாக நிறுத்துவீராக. அவங்க என்ன நன்மைக்கால் காத்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா நன்மைகளும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மால அவர்கள் மேலே வந்து பலிக்கட்டும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Have a blessed month of December. God bless you all.